ஹாய்ங்க, ஹாப்பி கார்டனிங். இன்றைக்கி வந்து ஹார்வெஸ்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நாளைக்கு வந்து பொங்கல். ஸோ அதுக்காக இன்றைக்கே வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதை ஹார்வெஸ்ட் பண்ணி நாளைக்கு பொங்கலுக்கு படைக்கணும். இந்த வருஷம் வந்து ரொம்பவே ஸ்பெஷலுங்க என்னோடய பொங்கல். ஏன்னா சொல்லிட்டு கேட்குறீங்கன்னா, இது உழவருக்கான ஒரு இது தான் வந்து பொங்கல் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி வந்து என்னோடய கார்டனில் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி நானும் வந்து ஒரு விவசாயி அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்ணிவிட்டேன். ஏன்னா வந்து என்னோடய கார்டன்லேயும் வந்து நிறையா வந்து வெஜிடபிள்ஸ் ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது மாதிரி இந்த வருஷம் ஃபுல்லாக பொங்கல் பொங்குற மாதிரி என்னோடய கார்டன்லேயும் வந்து நிறையா வந்து காய் வந்து காய்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி என் கார்டனும் நல்லா டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு டெவலப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து ப்ரே பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி உங்களுக்கும் வந்து நல்லா வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வேண்டிக்கிறேன். ஸோ நல்லாயிருப்போம் எல்லோரும் நல்லாயிருப்போம் அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன ஹார்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆஸ் யூஷுவலாக வந்து என்னோடய அவரைக்காய் வந்து எப்போ போல் சூப்பராக வந்திருக்குறோம். அந்த தைக்கு வந்து சூப்பராக அவரைக்காய் வந்து வரும்னு சொல்லுவாங்க. நான் வந்து கூகுளில் சர்ச் பண்ணுறப்ப அந்த இதில் வந்து அவரைக்காய் தான் நல்லா க்ரோ ஆகும், நல்ல ஹார்வெஸ்டிங்க்கு இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரியே வந்து என்னோடய அவரைக்காய் அப்படி ஒரு இது தந்திருக்கான். ஏன்னா வந்து நிறையாவே நான் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், சும்மாவே சொல்லக்கூடாது. நிறையா ஹார்வெஸ்ட் பண்ணிட்டேன். பாருங்க, அவன் எப்படி பாருங்களேன், நல்லா ஃப்ரெஷ்ஷாக புதுசாக வர்றான். ஒரு பக்கம் வாடிட்டாலும் இந்த செடி பாருங்கள், நான் நேற்றுக்கே ஒரு வீடியோ போடுறேன் இல்லையா, கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி இருக்கிறான் பாருங்கள், உண்மையிலே கிறிஸ்மஸ் ட்ரீ தான் எனக்கு. அப்படி இருக்கான், அவ்வளோ அழகாக அப்படியே சொலிச்சிட்ருப்பாங்களே அந்த மாதிரி இவர் இருக்கிறார். இது பிக் பண்ணும்போது என்ன ஆகிடுதுன்னா, அந்த ஃப்ளவர்லாம் பாதி கீழே விழுந்துடும். ஸோ அதுவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள், எங்கே போய் சுற்றிட்டுருக்குறாங்க. ஆல்ரெடி கொண்டு போன அவரைக்காயை இன்னும் நான் வந்து குக்கிங் பண்ணலை. இதில் வந்து இவ்வளோ அவரைக்காய் இருக்குது. ஒரு செடியிலே இவ்வளோ அவரைக்காய் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து லாங் பீன்ஸ் பாருங்கள், எவ்வளோ லாங்காக இருக்கிறானே. இவங்க வெளியில் இல்லையே. என்னோடய அந்த நான் சொன்னேன், நான் மணல் சரிக்கிற வண்டியில் வந்து வச்சுருந்தேன், அவன் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா. பட் ஆனால் வந்து எனக்கு வந்து அவ்வளோ அழகாக வந்து இங்கேயே வந்து எனக்கு நல்லா அதை விட வந்து பயங்கர நீளமாக இங்கே பாருங்கள். இதெல்லாம் ஒன்றுமே பண்ணலைங்க. நான் ஆக்சுவலாக சொல்லப்போனால் நான் ஒன்றுமே பண்ணலை. இங்கே வந்து ஒருத்தர் வதைக்கு வந்திருக்கான் பாருங்கள். இந்த இதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் கார்டன் ஸ்டார்ட் பண்ணுறப்ப இந்த இடத்துல க்ரீப்பர்ஸ்லாம் வந்துச்சுன்னா நம்மளை வந்து கொடி போகிறதுக்கு இடம் இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நல்ல வேளை ஒரு அம்மா சொன்னாங்க, இந்த மாதிரி எடுத்து கொண்டு போய் வைப்பா, அது பக்கத்துலேயே அது அழகாக வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஸ்டிக்கு ஆக்சுவலாக எங்கள் லேஅவுட்டில் வந்து கொஞ்சம் விவசாயம் அந்த மாதிரி பக்கத்துலேயே இருக்குது. விவசாயம்னால ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி தான். ஸோ அதனால இது கிடச்சது எடுத்துக்கொண்டு வந்து வச்சுட்டோம் ஸ்டிக்ஸு. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் வந்து சொல்லலாம், எனக்கு நான் பண்ணுறேன். அவங்களால வந்து அது கிடைக்காது. சில பேருக்கு சிட்டிஸு டெரஸ் கார்டன் வச்சுருக்கவங்களாம் சூப்பராக வச்சுருக்காங்க இதை விட. பட் ஆனால் நான் எந்த ஒரு காஸ்ட்டும் செலவு பண்ணாமல் வந்து 0 காஸ்ட்டில் வந்து நான் இதை பண்ணி இந்த மாதிரி ஹார்வெஸ்ட் பண்ணுறேன்றது நினைக்கும் போது எனக்கு ஹாப்பியாக இருக்குது, பார்க்குறவங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி க்ரீப்பர்ஸ்க்கு சப்போர்ட் வருதோ, சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணிங்கன்னா, சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா அந்த செடிங்களுக்கு சூப்பராக வந்து நீங்கள் ஹார்வெஸ்டிங் எடுக்கலாம். எவ்வளோ நீளமாக இருக்குது பாருங்களேன். ஆக்சுவலாக அதுதான் எனக்கு மெயினாக தெரியுது. சூப்பராக ரொம்ப நீளமாக இருக்குது. ஸோ லாங் பீன்ஸ் ஃபினிஷ்டு. நெக்ஸ்ட்டு வாங்க பேக் சைடில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் செர்ரி டொமேட்டோ இதெல்லாம் வந்து நான் வீட்டுக்குள்ளே இருக்க கார்டனில் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்குறேன். ஆக்சுவலாக வெளியிலையும் டெரஸ்லேயும் நான் இன்னும் ஹார்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணல. ஏன்னா இங்கே இல்லை, அவ்வளோவா இன்னும் வரலை. இப்போ தான் செடிங்க போட்டிருக்கிறேன்.
இந்த தைப்பட்டத்துக்கு வேறு நம்ம போடணும். க்ரோ பேக்லாம் வந்து ஆர்டர் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அவனையும் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணேன்னா தைப்பட்டத்துக்கு பண்ணோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ செர்ரி டொமேட்டோஸ் குட்டி குட்டியாக இருக்கிற பாருங்க, கியூட்டி. நெக்ஸ்ட் இவெண்ட்டில் கொஞ்சம் இருக்கிறோம். அன்றைக்கி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஆக்சுவலாக அது போட்டு ஒரு 2 டேஸ் தான் ஆகும்னு நினைக்கிறேன். இவனை விட்டுடலாம், சீடுக்காக விட்டுறணும். சீடுக்கு ஏன்னா நம்மளுக்கு வேணும், எல்லா சீடையும் போட்டாச்சு. ஆக்சுவலாக சீடு கிடையாது, நீ வந்து நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தால் சீடு இல்லாமல் போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் ஒரு 2-3 செடியை வந்து சீடுக்கு விட்டுறேன். கப்பு முக்கியம் பிகிலு அப்படின்ற மாதிரி சீடு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உண்மையிலே அவரைக்காய் வந்து அவ்வளோ ஒரு இதுங்க, இது சீசன். ஸோ அதனால தான் அவனோட வேலையை காமிக்கிறான். அவ்வளோ அழகாக க்ரோ ஆகி வந்துட்டுருக்கான். இல்லையா, அவரைக்காய் காடுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு அவரைக்காய் வந்துட்டுருக்குறான். இதை விட வேறு என்னங்க வேணும் நம்மளுக்கு. இங்கே வந்து டொமேட்டோ வந்துட்டுருக்குறான். பட் ஆனால் அவன் வந்து ஒரு மாதிரி ஆகுறான். ஏன் தெரியல. இதுலேயுமே அவரைக்காயிலுமே சில பேர்லாம் சொணங்கிட்டானுங்க. ஏன் இந்த பனிக்காகவா என்னன்னு எனக்கு தெரியலை. நல்லா க்ரோ ஆகி வந்தானுங்க, இந்த மாதிரி ஆகிட்டானுங்க ஒரு சில செடிங்க. எவ்வளோ அவரைக்காய். ஸோ இதனெல்லாம் கொஞ்சம் வந்து நம்ம சீடுக்கு வந்து விட்டுடலாம். அவரைக்காயிலையும் பூச்சிங்கெலாம் வரும். அந்த க்ரீன் கலரில் ஒரு பூச்சி இருக்கும். ஸோ அதை வந்து நான் போன டைமை வந்து பிக் பண்ணி விட்டுட்டேன். இங்கே இருக்கட்டும். ஆனால் கொஞ்சம் வந்து சீடுக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக நான் போட்டது வந்து ஒரு சிறக வர மாதிரி போட்டேன். பட் ஆனால் அவங்க வந்து ஒரு வேறு மாதிரி வந்திருக்கானுங்க, என்னன்னு தெரியல. நம்மளுக்கு காய் கிடைக்குதா, அதுதான் இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்கிறாங்க. ஷாப்பில் கூட இந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. அவ்வளோ அவரைக்காய். இங்கே பாருங்கள் எவ்வளோ அவரைக்காய் பாருங்கள். அப்படியே மனசே அப்படியே பறக்குதுங்க எனக்கு மேலே. சொல்கிறதுக்கே வார்த்தையே கிடையாது, அந்த அளவுக்கு இருக்குது. உண்மையிலே நான் லக்கின்னு சொல்லுவேன். யாரெல்லாம் கார்டன் வச்சு இந்த மாதிரிலாம் இது பண்ணுறீங்களோ அவங்களாம் உண்மையிலே லக்கி, அதிர்ஷ்டசாலின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து நினச்சி பாருங்கள், அவங்க கையால் வந்து வீட்டிலே வந்து இந்த மாதிரிலாம் ஹார்வெஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு எவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும்னு. அதோட ஒரு ஹாப்பினஸ் வந்து எவ்வளோ காசு கொடுத்தாலும் கிடைக்கவே கிடைக்காது. என்னை பொறுத்தவரை ஓவராக பண்ணுறாங்களேன்னு நினைப்பீங்க, அதுதான் நிஜம். நீங்கள் யார்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்கள், கார்டன் வைக்கிற எல்லாருக்கிட்டையும் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. நம்ம தான் பார்க்குறோமே சோசியல் மீடியாஸ்லாம் நிறையா. ஸோ இங்கே இருக்குது. பட் ஆனால் கொஞ்சம் வந்து சீடு கூட்டாச்சு, கொஞ்சம் பிஞ்சு பிஞ்சாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் பாருங்கள், இவனை தான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன். இங்கே பாருங்கள் டொமேட்டோ எவ்வளோ க்யூட்டாக வந்துட்டுருக்குறாங்க. ஸோ இவருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன், வாடா சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நாடு தக்காளி வந்து எனக்கு ஹார்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்குங்க. ஸோ அவனை தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. அவன் வந்தோடனே கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ வாங்க இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வெளியில் அவுட் சைட் போயிட்டு ஹார்வெஸ்ட் பண்ணலாமா. இங்கே வந்து இவ்வளோ தான் நம்மளுக்கு கிடச்சிச்சு. இல்லை இவ்வளோ கிடச்சிருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு கொஞ்சம் இருக்காங்க, அதனால் அப்புறம் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். பனானாவை பாருங்கள் வந்துட்டான், வந்துக்கிட்டே இருக்கான். எப்படி வந்துட்டுருக்குறான் பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்துட்டுருக்காங்க. சூப்பராக வந்துட்டுருக்குறாரு. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து லேடிஸ் ஃபிங்கர் வெண்டைக்காய். ஆமாம், அவர் வந்துட்டுருக்கார். இந்த செடியில் இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து காய்க்கு விடலாம், விதைக்கு விடலாம்னு பார்க்குறேன். இதில் நிறைய விதை வந்துட்டுருக்குறான். இவன் வேணும் நம்மளுக்கு விதைக்கு. ஸோ விதை வர்றது பத்தாமல் இதோடு சேர்ந்து நிறையா வந்து எறும்பும் வந்துட்டுருக்கான்.
ஸோ 2 வெண்டைக்காய் கிடச்சா இன்னொருத்த வந்திருந்தானே இந்த இதில் வந்துட்டுருக்காங்க. வாசலிலே பூ வச்சு புட்டா. நாளைக்கு எல்லோரும் பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவீங்க. ஸோ எல்லாருக்கும் வந்து அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். இங்கே ஒரு கத்திரிக்காய் வந்துட்டுருக்குறோம், சூப்பராக வந்துட்டுருக்குறோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பக்கம் இங்கே பிரிஞ்சால் வந்துட்டுருக்குறோம். ஸோ இங்கே வந்துட்டுருக்குறாங்க, இவனை பிக் பண்ணிடுவோம். இது வந்து பச்சை கலர் கத்திரிக்காய் சொல்லுவோம் இல்லையா, வந்தால் கத்திரிக்காய் அடித்தோம். இன்னும் டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டுங்க. இதுலேயும் வந்துருக்குறாங்க. ஸோ இதை வந்து விதைக்கி விட்ருக்கோம், விதைக்கி இருக்கட்டும். நெக்ஸ்ட் இங்கெல்லாம் வந்துட்டுருக்குறாங்க, ஆயிட்டாக வந்துட்டுருக்குறாங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா செர்ரி டொமேட்டோஸ், இந்த செர்ரி டொமேட்டோஸ் வந்துட்டு இருந்தாங்க. இந்த டாகு பீகாக்கு இவங்கக்கிட்டலாம் வந்து என்னோடய கார்டனை வந்து பண்ணுறதுக்குள்ளரையும் ஐயோயோ சாமி, அவங்களுக்கு ஒரு இடம் கிடச்சா போதும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ரொம்ப கஷ்டம். எப்படி இது பண்ணுறாங்க தெரியுமா? ஒன்று பீகாக் வந்து கொத்தி விட்டு போயிடும், இல்லாட்டா வந்து அந்த டாக் இருக்கா பாருங்க, அவனுக்கு வந்து குளிர் தாங்க முடியாமல் இதில் வந்து அப்படியே வந்து தோண்டி அதில் படுக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லா செடியும் ப்ரோக் பண்ணி வச்சுருக்கான். இதில் நம்ம யாரை குறை சொல்கிறது சொல்லுங்கள்? நம்ம வந்து செடியை பார்க்குறதா இல்லை அவன் வாயில்லாத ஜீவன், அவன் ஏதாச்சும் பண்ணுறானேன்னு அவனுக்கு விரட்டவும் முடியலை. என்ன பண்ணுறதுனே தெரியலைங்க. இவங்களுக்கு மத்தியில் வந்து நான் கார்டனை காப்பாற்றி ஒரு காய் எடுக்கிறதுக்குள்ளரையும் போதும்னு ஆகிடுது. ஸோ செர்ரி டொமேட்டோ, இங்கேயும் டொமேட்டோ நாட்டு டொமேட்டோ வந்துட்டுருக்காங்க. இவங்க ஒரு வெரைட்டி ஆக்சுவலாக. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த கோழி அவரைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவனை வந்து ஒரு 2 பேர்த்த வந்து விலைக்கு விட்டுட்டு, எனக்கு இவனை ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். அதனால இவனை வந்து கொஞ்சம் பறிச்சுட்டு போகலாம். நாளைக்கு சாம்பாருக்கு, பொங்கலுக்கு சாமி கும்பிட்டுட்டு நாளைக்கு ரெடி ஆகிட்டுருக்குது பாருங்கள் பொங்கலுக்கு. ஸோ இவனை எடுத்துகிட்டு அவ்வளோதான், இன்றைக்கான அறுவடை ஃபினிஷ்ட். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் சில்லிஸ் இருக்கானுங்க, பட் ஆனால் வந்து இன்றைக்கி வேண்டாம், இருக்கட்டும். ஸோ அவ்வளோதான். இன்றைக்கி அவரைக்காய் நிறையாங்க, கரும்பும் இருக்கிறோம் நாளைக்கு. ஸோ வந்து நம்ம வந்து ஓஹோ இங்கே ஒரு வெண்டைக்காய் இருந்திருக்கோம், அவனை நம்ம பார்க்கவே இல்லை. நாட்டு வெண்டைக்காய் ஒரு 2-3 வெண்டைக்காய் இருக்கிறானுங்க, அவனை வந்து வச்சு இது பொரியல் பண்ணிடலாம். ஸோ வந்து இன்றைக்கி வந்து நம்மளுடைய ஹார்வெஸ்டிங் பிளேட் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. பரவாயில்ல, இந்த பிளேட்டும் நம்மளுக்கு ராசியான பிளேட்டாக தான் இருக்குது. ஏன்னா டெய்லி நம்ம வர்ற இடம்லாம் கரெக்டாக வந்து ஃபுல்லாகிட்டோம். ஸோ இன்றைக்கி நான் ஹார்வெஸ்டிங் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது செடிங்க பற்றி ஏதாவது சொல்லணுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதை வந்து இப்படி வைக்காதீங்க, இப்படி வைங்க, இப்படி பண்ணாதீங்க, அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா நான் கண்டிப்பாக அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்குவேன். இன்னும் வந்து என்னோடய கார்டனில் என்னெல்லாம் செடி வளர்க்கலாம் அப்படின்றத நீங்கள் சொன்னிங்கன்னா இன்னும் எனக்கு சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய், see you.